நிறுத்துங்கள். இந்த வீடியோவை ஒரு நொடி கூட தள்ளி போட வேண்டாம். ஏனென்றால் இன்று ஜூன் 25. இந்த தேதி கடந்துவிட்டால் நான் சொல்லப்போவதை கேட்க வேண்டியதில்லை. ஆனால் கேட்காமல் போனால் என்ன ஆகும் என்று தெரியுமா? இந்த வருஷம் நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் தொடரும், தடைகள் தொடரும், ஒரே மாதிரியான சுழற்சிகள் தொடரும். ஆனால் இந்த வீடியோவை இன்று கேட்டு சிவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் அந்த சுழற்சி உடையும். இந்த வருஷம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு அழைப்பு, இது ஒரு வாய்ப்பு. இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் உங்களிடம் வந்திருக்கின்றன. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக ஒரு விஷயம் நடக்கிறது. முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் நடக்கவில்லை. திட்டங்கள் போடுகிறீர்கள், ஆனால் தடை வருகிறது. யாரோடாவது உறவு சரி செய்ய நினைக்கிறீர்கள், ஆனால் மீண்டும் சண்டை வருகிறது. உடல் சரியாகவில்லை, மனசு அமைதியடைய மறுக்கிறது. இது ஏன் என்று தெரியவில்லை. நான் சொல்கிறேன், ஏனென்றால் சிவன் ஒரு முக்கியமான செய்தி உங்களிடம் சொல்ல வேண்டும். அந்த செய்தியை கேட்காமல் போகிறீர்கள். அதனால் அவர் தடைகளை வைக்கிறார். கவனி என்று சொல்கிறார். இப்போது கவனிக்கிறீர்களா? இப்போது கேட்கிறீர்களா? கேட்டால் போதும், தடைகள் விலகும். சிவன் ஒரு எச்சரிக்கையை தரும்போது எப்படி தருவார் என்று தெரியுமா? நேரடியாக வலி தருவதில்லை, நேரடியாக தண்டிப்பதில்லை. மெல்ல மெல்ல ஒரு சிறிய தடை தருவார். கவனியுங்கள் என்று. கவனிக்கவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் பெரிய தடை. இன்னும் கவனிக்கவில்லை என்றால் இன்னும் பெரியது. இப்படி படிப்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். ஒரு குழந்தை விளையாட்டில் மூழ்கியிருக்கும்போது அம்மா அழைக்கிறாள். முதலில் மெல்லிய குரல், கவனிக்கவில்லை. இன்னும் சத்தமாக அழைக்கிறாள், அதுவும் கவனிக்கவில்லை. பிறகு கையை பிடித்து இழுக்கிறாள். சிவனும் அப்படித்தான் இழுக்கிறார். கவலை வடிவில் இழுக்கிறார், தடை வடிவில் இழுக்கிறார், கஷ்டம் வடிவில் இழுக்கிறார். கேளுங்கள் என்று சொல்கிறார். இன்று ஜூன் 25. இந்த தேதிக்கு ஒரு சிறப்பான ஆன்மீக திருப்புமுனை இருக்கிறது. 2 + 5 = 7. 7 என்பது ஒரு ஆன்மீக நிறைவின் எண். 7 சக்கரங்கள், 7 நாட்கள், 7 கடல்கள். 7 என்ற எண் ஒரு முழுமையை குறிக்கிறது. ஜூன் 25 இந்த 7இன் சக்தியோடு வருகிறது. முழுமையடைவதற்கான தேதி, தொடங்கியதை முடிப்பதற்கான தேதி, பழையதை விட்டுவிட்டு புதிதாக ஆரம்பிக்கும் தேதி. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஒரு கேள்வி, இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தது? ஒரு நொடி யோசியுங்கள். பண கஷ்டமா? உடல் கஷ்டமா? உறவு கஷ்டமா? வேலை கஷ்டமா? மனசு கஷ்டமா? எது வந்தாலும் சரி, அந்த கஷ்டம் ஒரு செய்தி, சிவன் தரும் செய்தி. அந்த செய்தி என்ன என்று இன்று புரிந்து கொள்வோம். அது புரிந்தால் கஷ்டம் ஒரு பாடமாகும். பாடம் படித்தால் மாணவர் மேல் வகுப்புக்கு போவார். நாமும் மேல்நிலைக்கு போவோம். இப்போது 5 விஷயங்கள் சொல்கிறேன். இந்த 5ம் சிவன் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புவதின் சாரம். ஒவ்வொன்றையும் கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். பொருத்தம் தெரியும். அப்போது மனசு ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முதல் விஷயம், நீங்கள் அதிக சுமை சுமக்கிறீர்கள். இது சிவனின் முதல் செய்தி. நீங்கள் தனியாக எல்லாவற்றையும் சுமக்க முயல்கிறீர்கள். குடும்பத்தின் பொறுப்பு, வேலையின் அழுத்தம், உறவுகளின் எதிர்பார்ப்பு, இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்கிறீர்கள். சிவன் சொல்கிறார், அனைத்தையும் என்னிடம் வீயுங்கள் என்று. சரணாகதி என்று சொல்வார்கள். சுமையை விட்டுவிடுவது. நான் மட்டுமல்ல, சிவன் உடனிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வது. அந்த நம்பிக்கை வந்தால் சுமை இலகுவாகும், தடைகள் விலகும். மதுரையில் ஒரு வியாபாரி இருந்தார். வயது 55. கடன், வியாபார நஷ்டம், குடும்ப பிரச்சனை, மூன்றும் ஒரே நேரத்தில் வந்தன. தூக்கமில்லை, சாப்பாடு இல்லை. ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், கோவிலுக்கு போ, எல்லாவற்றையும் சிவனிடம் சொல் என்று. போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். சொன்னார், சிவா, என்னால் இனி சுமக்க முடியவில்லை, நீயே சுமக்கிறாய் என்று. அந்த நொடியில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு இலகுவான உணர்வு வந்தது. சுமை இறங்கியது போல் தெரிந்தது. வீட்டுக்கு திரும்பும்போது தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் வியாபாரம் திரும்பியது. சிவன் கவனித்தார். சரியான நேரத்தில் வழி தந்தார். இரண்டாவது விஷயம், நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். இது சிவனின் இரண்டாவது செய்தி. மன்னிக்காமல் இருப்பது ஒரு சங்கிலி. அந்த சங்கிலி உங்களை ஒரே இடத்தில் பிணைத்து வைத்திருக்கிறது. முன்னே போக விடுவதில்லை. அந்த சங்கிலியை உடைக்க வேண்டும். மன்னிப்பால் உடைக்க வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்கள் சரி என்று சொல்வதில்லை. மன்னிப்பு என்பது நீங்கள் அந்த வலியை விட்டுவிடுவது, அந்த நேர்மறையற்ற உணர்வை விட்டுவிடுவது. இன்று யாரை மன்னிக்க வேண்டும் என்று தெரியும். அந்த முகம் மனசில் வரும். அவர்களை மன்னியுங்கள். இன்றே, இப்போதே. மனசில் மட்டும் போதும். மூன்றாவது விஷயம், நீங்கள் தினமும் சிவனை நினைப்பதில்லை. இது சிவனின் மூன்றாவது செய்தி.
கஷ்டம் வரும்போது கோவிலுக்கு போகிறீர்கள், நல்லது. ஆனால் நல்லது நடக்கும்போது மறந்து விடுகிறீர்கள். இது ஒரு வட்டம். கஷ்டம், கோவில், நல்லது, மறப்பு, மீண்டும் கஷ்டம். இந்த வட்டத்தை உடைக்க வேண்டும். நல்லது நடக்கும்போதும் சிவனை நினையுங்கள். தினமும் ஒரு நொடியாவது. காலையில் எழுந்ததும் ஒரு நொடி சிவா என்று சொல்லுங்கள். அந்த நொடி போதும். அவர் நினைவில் இருப்பார். வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லது வரும். 4வது விஷயம், நீங்கள் நன்றி சொல்வதில்லை. இது சிவனின் 4வது செய்தி. வாழ்க்கையில் நிறைய நல்லவை இருக்கின்றன. ஆனால் இல்லாதவற்றில் கவனம் இருக்கிறது, உள்ளவற்றில் இல்லை. இந்த கவனத்தை மாற்றுங்கள். இன்று இரவு படுக்கும் முன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி. இன்று சாப்பிட்டீர்கள், நன்றி. இன்று ஒரு நல்ல பேச்சு வந்தது, நன்றி. இன்று இந்த வீடியோ கேட்டீர்கள், நன்றி. இந்த 3 நன்றிகள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் நன்றி ஒரு காந்தம், நல்லவற்றை இழுக்கும். 5வது விஷயம், நீங்கள் உங்களையே நேசிப்பதில்லை. இது சிவனின் 5வது செய்தி. மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறீர்கள். மற்றவர்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே மகிழ்ச்சிப்படுகிறீர்கள். இது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்களும் முக்கியம். உங்கள் மகிழ்ச்சியும் முக்கியம். உங்கள் ஆரோக்கியமும் முக்கியம். உங்கள் ஆத்ம அமைதியும் முக்கியம். இன்று ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். உங்களுக்காக. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு சின்ன விஷயம். அது சிவனுக்கு பிடிக்கும். ஏனென்றால் நீங்கள் சிவனின் படைப்பு. அந்த படைப்பை கவனிப்பது சிவனுக்கு மரியாதை. இந்த 5ம் கேட்டீர்களா? இந்த 5ம் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்துகிறதா? ஒன்று கூட பொருந்துகிறது என்றால் சிவன் உங்களிடம் பேசுகிறார். அந்த பேச்சை கேளுங்கள். அதன்படி மாறுங்கள். இந்த ஜூன் 25ற்குள் இதை செய்தால் இந்த வருஷம் மாறும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சிவன் ஏன் எச்சரிக்கை தருகிறார்? அன்பால் தருகிறார். ஒரு தாய் குழந்தை தவறான திசையில் போகும்போது அழைக்கிறாள். அது தண்டனை இல்லை, அன்பு. சிவன் உங்களை நேசிக்கிறார். அதனால் அழைக்கிறார். கவனி என்று சொல்கிறார். திரும்பி வா என்று சொல்கிறார். இந்த அழைப்பை கேளுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இனி ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். ஜூன் 25 என்ற இந்த தேதிக்கு ஒரு சிறப்பான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது. 2 × 5 = 7. 7 என்பது ஒரு ஆன்மீக நிறைவின் எண். 7 சக்கரங்கள், 7 நாட்கள், 7 கடல்கள். 7 என்ற எண் ஒரு முழுமையை குறிக்கிறது. ஜூன் 25 இந்த 7இன் சக்தியோடு வருகிறது. முழுமை அடைவதற்கான தேதி, தொடங்கியதை முடிப்பதற்கான தேதி, பழையதை விட்டுவிட்டு புதிதாக ஆரம்பிக்கும் தேதி. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஒரு கதை கேளுங்கள். சென்னையில் ஒரு பெண்மணி, வயது 50. இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து ஒரு கஷ்டம் தொடர்ந்தது. வீட்டில் ஒரு பிரச்சனை தீரவில்லை. மாதம் அது வேறு விதத்தில் வந்தது. ஒரு நாள் ஒரு ஆன்மீக வீடியோ கேட்டார்கள். அதில் ஒரு விஷயம் சொன்னார்கள். நாம் மாறும் வரை கஷ்டம் மாறாது என்று. அது கேட்கும்போது ஒரு சிலிர்ப்பு வந்தது. என்னில் என்ன மாற வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினார்கள். ஒரு விஷயம் புரிந்தது. ஒரு குறிப்பிட்ட நபரை மன்னிக்காமல் இருந்தேன் என்று. அந்த நாள் சிவன் கோவிலுக்கு போனார்கள். மன்னித்தார்கள். மனசில் சொல்லவில்லை, மனசில் மட்டும். அந்த வாரத்தில் வீட்டு பிரச்சனை தீர்ந்தது. தன்னால் நம்ப முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இது நடந்தது. சிவன் செய்தார். இது மூட நம்பிக்கை இல்லை. இது ஒரு ஆழமான உண்மை. மன்னிக்காமல் இருக்கும்போது மனசில் ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த கட்டம் நல்லவற்றை உள்ளே வரவிடுவதில்லை. மன்னித்தவுடன் அந்த கட்டம் திறக்கிறது. நல்லவை வரத் தொடங்குகின்றன. இப்போது ஒரு நடைமுறை விஷயம். ஜூன் 25 அன்று ஒரு சிறப்பான சாதனை செய்யலாம். 5 படிகள். மிகவும் எளிமையான 5 படிகள். முதல் படி, காலையில் எழுந்ததும் ஒரு நொடி சிவா, இந்த நாளை நீ நடத்து என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். 2வது படி, இன்று யாரை மன்னிக்க வேண்டும் என்று யோசியுங்கள். மனசில் அவர்களை நினைத்து சொல்லுங்கள். உங்களை மன்னிக்கிறேன் என்று. வாய்விட்டு சொல்ல வேண்டியதில்லை, மனசில் போதும். 3வது படி, இன்று ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். யாருக்காவது ஒரு வார்த்தை, ஒரு உதவி, ஒரு புன்னகை, எதுவாக இருந்தாலும் சரி. 4வது படி, இன்று இரவு 3 நன்றிகள் சிவனுக்கு. இன்றைய நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கு. 5வது படி, படுக்கும் முன் ஒரு நொடி சிவா, இந்த நாளை தந்தற்கு நன்றி. நாளை உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். இந்த 5ம் ஒரு நாளில் 2 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் இந்த 2 நிமிடம் இந்த வருஷத்தின் மீதி பகுதியை மாற்றும். திருப்பூரில் ஒரு நெசவாளர். கடினமான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கஷ்டம். ஒரு நாள் ஒரு ஞானி சொன்னார்,
ஒவ்வொரு நாளும் காலையில் சிவனிடம் நாளை கொடு என்று கேளு, இரவில் தந்தற்கு நன்றி என்று சொல்லு. அவ்வளவுதான் செய்தார். ஒரு வருடத்தில் வாழ்க்கை மாறியது. வெளியில் பார்க்க அதிக வித்தியாசமில்லை, ஆனால் மனசு மாறியது. ஒரு அமைதி வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை ஒரு பயணமாகியது, சிவனோடு பயணம். இப்போது ஒரு ஆழமான விஷயம். ஜூன் 25 என்ற இந்த தேதிக்கு ஒரு சிறப்பான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் மாறும் வரை கஷ்டம் மாறாது என்று. இது மூட நம்பிக்கை இல்லை, இது ஒரு ஆழமான உண்மை. மன்னிக்காமல் இருக்கும்போது மனசில் ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த கட்டம் நல்லவற்றை உள்ளே வரவிடுவதில்லை. மன்னித்தவுடன் அந்த கட்டம் திறக்கிறது, நல்லவை வரத் தொடங்குகின்றன. இப்போது ஒரு நடைமுறை விஷயம். ஜூன் 25 அன்று ஒரு சிறப்பான சாதனை செய்யலாம். 5 படிகள். என்ன முடிவெடுக்க வேண்டும்? ஒரே ஒரு முடிவு, சிவனோடு வாழ்வேன் என்ற முடிவு. தினமும் ஒரு நொடி அவரை நினைப்பேன் என்ற முடிவு. கஷ்டம் வரும்போது அவரிடம் சரணடைவேன் என்ற முடிவு. இந்த 3 முடிவுகளை இன்றெடுங்கள், இப்போதே எடுங்கள். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னார், ஒரு நாள் சிவனை சந்தித்தேன், என் வாழ்க்கை மாறியது என்று. அந்த சந்திப்பு எப்போது நடந்தது? அவர் தயாரான போது நடந்தது. நாமும் தயாரானால் சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும். இன்று தயாராகுங்கள். ஜூன் 25 அன்று தயாராகுங்கள். சிவன் காத்திருக்கிறார். சந்திப்பு நடக்கட்டும், வாழ்க்கை மாறட்டும். இனி ஒரு கடைசி ஆழமான விஷயம். கஷ்டங்கள் தொடரும் என்று டைட்டிலில் சொன்னோம். ஏன் தொடரும்? ஏனென்றால் கஷ்டங்கள் நம்மை மாற்றுவதற்கு வருகின்றன. நாம் மாறும் வரை வருகின்றன. நாம் மாறிவிட்டால் கஷ்டம் வேண்டியதில்லை. பாடம் கற்றுவிட்டோம், அடுத்த பாடத்திற்கு போகலாம். கஷ்டங்கள் ஆசிரியர்கள். பாடம் படித்தால் ஆசிரியர் வேண்டியதில்லை. ஆனால் பாடம் படிக்காமல் இருந்தால் ஆசிரியர் திரும்ப திரும்ப விழுவார். இந்த வருஷம் அந்த கஷ்டங்கள் என்ன சொல்கின்றன? என்ன பாடம் சொல்கின்றன? அந்த பாடத்தை படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மாறுங்கள். கஷ்டம் போகும், நல்லது வரும். சிவன் உங்களை நேசிக்கிறார், அதனால் கஷ்டங்களை தருகிறார். அதனால் எச்சரிக்கிறார், அதனால் அழைக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூன் 25 அன்று ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நம சிவாயா என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த 5 செய்திகளில் எது உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் 25 உங்கள் வாழ்க்கை புதிதாகட்டும். கஷ்டங்கள் முடிந்து நல்லவை வரட்டும். சிவன் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இனி இந்த எச்சரிக்கையின் ஆழமான பின்னணியை பார்ப்போம். சிவன் ஒரு எச்சரிக்கை தரும்போது அதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால், நம் ஆத்மா ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இருக்கிறது. ஒரு சாலையில் போகும்போது ஒரு திருப்பம் வரும். சரியான திசையில் திரும்பினால் இலக்கை அடையலாம். தவறான திசையில் திரும்பினால் இலக்கிலிருந்து விலகிவிடலாம். சிவன் எச்சரிக்கிறார் என்றால் ஒரு திருப்பம் வருகிறது என்ற அர்த்தம். சரியான திசையில் திரும்புங்கள் என்று சொல்கிறார். அந்த சரியான திசை எது? சிவனை நோக்கிய திசை, அன்பை நோக்கிய திசை, அமைதியை நோக்கிய திசை, உண்மையை நோக்கிய திசை. இந்த திசையில் திரும்பும்போது வாழ்க்கை சீராகும், கஷ்டங்கள் குறையும், மகிழ்ச்சி வரும், ஆழமான அர்த்தம் கிடைக்கும். திருமண்டலம் என்ற நூலில் ஒரு வரி இருக்கிறது. சிவன் நம்மை தவறான திசையில் போகவிடான் என்று. அவர் எப்படி தடுப்பார்? கஷ்டங்கள் மூலம், தடைகள் மூலம், உள்ளுணர்வு மூலம், திருப்பு எண்கள் மூலம், இந்த வீடியோ மூலம். எல்லாமே அவரின் கருவிகள். அவர் நம்மை சரியான திசையில் திருப்ப விரும்புகிறார், ஏனென்றால் நம்மை நேசிக்கிறார். இந்த புரிதல் வந்தவுடன் கஷ்டங்களை வேறு விதமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு திருப்பல், சரியான திசையை நோக்கி ஒரு திருப்பல். அந்த திருப்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள், சரியான திசையில் போங்கள். வாழ்க்கை ஒரு அழகான பயணமாகும். கோவையில் ஒரு ஆசிரியர், வயது 48, 2 வருடமாக வேலையில் கஷ்டம். ஒரு கட்டத்தில் வேலை போகும் என்று தெரிந்தது. மிகவும் பயமாக இருந்தது. ஒரு நாள் சிவன் கோவிலில் நின்று கேட்டார், சிவா, ஏன் இப்படி நடக்கிறது என்று. அன்றிரவு கனவில் ஒரு விஷயம் தெரிந்தது.
வேறு ஒரு வழியில் போக வேண்டும் என்று. வேறு ஒரு வேலை, வேறு ஒரு திசை. மறுநாள் அந்த திசையில் யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு மாதத்தில் வேறு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. முந்தையதை விட நல்ல வேலை. சிவன் அந்த கஷ்டத்தை வைத்தது ஒரு காரணத்திற்காக, சரியான திசைக்கு திருப்புவதற்காக. இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பாருங்கள். அவை உங்களை எந்த திசைக்கு திருப்புகின்றன? அந்த திசையில் ஒரு நல்லது காத்திருக்கிறதா? ஒருவேளை இருக்கலாம். சிவன் திட்டம் நம் திட்டத்தை விட பெரியது. அந்த பெரிய திட்டத்தை நம்புங்கள். இப்போது ஜூன் 25 செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சாதனை பேசலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனால் மிகவும் எளிமையானது. காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திரியுங்கள். இயலாவிட்டால் காலையில் எழுந்ததும் செய்யலாம். ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். 3 ஆழம மூச்சு விடுங்கள். இப்போது மனசில் இந்த வருஷம் வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் ஒரு பூவாக கற்பனை செய்யுங்கள். அந்த பூவை சிவனிடம் கொடுங்கள். சிவா, இந்த கஷ்டத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இனி நீயே வைத்திரு என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு கஷ்டத்தையும் இப்படி கொடுங்கள். எல்லாவற்றையும் கொடுத்தவுடன் ஒரு நொடி அமைதியாக இருங்கள். மனசில் என்ன உணர்கிறீர்கள்? ஒரு இலகுவான உணர்வு வருகிறதா? ஒரு சுமை இறங்கியது போல் தெரிகிறதா? நல்லது. சிவன் அந்த சுமைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இலகுவாக வாழலாம். அவர் சுமைக்கிறார். இப்போது ஒரு கடைசி முக்கியமான விஷயம். எச்சரிக்கை ஒரு முனைப்பிற்காக வருகிறது. அந்த முனைப்பு என்னவென்றால், நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது. கேட்டுவிட்டு மறந்துவிட்டால் எந்த மாற்றமும் இல்லை. கேட்டு செயல்பட்டால் எல்லாம் மாறும். இன்று ஒரு செயல் செய்யுங்கள். ஒரு செயல் மட்டும். ஒருவரை மன்னியுங்கள், அல்லது ஒரு நல்ல செயல் செய்யுங்கள், அல்லது சிவனிடம் ஒரு நொடி சரணடையுங்கள். இந்த 3இல் ஒன்று மட்டும். இன்றே ஜூன் 25 இந்த ஒரு செயல் போதும். மாற்றம் தொடங்கும். சிவன் காத்திருக்கிறார். உங்கள் ஒரு சின்ன அடிக்காக. அந்த ஒரு அடி வையுங்கள். அவர் 10 அடி வருவார். இது அவரின் வாக்கு. இதை நம்புங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. கமெண்டில் ஓம் நம சிவாயா என்று எழுதுங்கள். இன்று என்ன செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு வார்த்தை போதும். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜூன் 25 உங்கள் வாழ்க்கை புதிதாகட்டும். கஷ்டங்கள் முடிந்து நல்லவை வரட்டும். சிவன் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. மிக்க நன்றி. சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மிக்க நன்றி. சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வருஷம் வந்த கஷ்டங்கள் ஒரு புதிய கோணத்தில் பார்ப்போம். உலகம் முழுவதும் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கிறது. கஷ்டம் வரும்போது ஒரு தேர்வு வருகிறது. கஷ்டத்திற்கு எதிராக போரிடலாம், அல்லது கஷ்டத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். போரிட்டவர்கள் கஷ்டப்பட்டார்கள், கற்றுக்கொண்டவர்கள் வளர்ந்தார்கள். எந்த தேர்வு நல்லது என்று புரிகிறதா? சிவன் நம்மை வளர்க்க விரும்புகிறார். அதனால் கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஒரு தோட்டக்காரர் பூவை கத்தரிக்கிறார். வலிக்கிறது பூவுக்கு. ஆனால் அந்த கத்தரிப்பு இல்லாமல் புதிய கிளைகள் வராது, புதிய பூக்கள் வராது. சிவனும் அப்படித்தான். நம்மில் தேவையற்றதை கத்தரிக்கிறார். வலிக்கிறது. ஆனால் அந்த கத்தரிப்பு இல்லாமல் புதிய வளர்ச்சி வராது. இந்த வருஷம் வந்த கஷ்டங்கள் என்னை எங்கே கத்தரித்தன என்று யோசியுங்கள். ஒரு கெட்ட பழக்கத்தை கத்தரித்தனவா? ஒரு தவறான உறவை கத்தரித்தனவா? ஒரு தவறான நம்பிக்கையை கத்தரித்தனவா? அந்த கத்தரிப்பு நல்லதற்காக, புதிய வளர்ச்சிக்காக. சிவன் செய்தது நல்லதற்காக. திருவாரூரில் ஒரு பெண்மணி, வயது 53. ஒரு நெருங்கிய நண்பர் மிகவும் வலிக்கும் விதத்தில் பேசிவிட்டு விட்டு போனார். மனசு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு நாள் சிவன் கோவிலில் நின்று கேட்டார், சிவா, ஏன் என்று. அந்த நேரத்தில் ஒரு விஷயம் புரிந்தது. அந்த நண்பரோடு இருந்தபோது தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருந்தேன் என்று. அவர்கள் போனது நல்லதற்காக என்று. சிவன் கத்தரித்தார். அந்த உணர்வு வந்தவுடன் வலி கொஞ்சம் குறைந்தது. பிறகு வேறு நல்ல நண்பர்கள் வந்தார்கள். வாழ்க்கை சீராகியது. இழப்புகள் வருகின்றன, ஆனால் இழப்புகள் ஒரு இடம் காலியாக்குகின்றன. அந்த காலியில் சிவன் நல்லதை நிரப்புவார். நம்புங்கள். பொறுமையாக காத்திருங்கள். நல்லது வரும். இப்போது ஒரு விசேஷமான விஷயம் பேசலாம். இந்த வருஷம் ஜூன் 25 ஒரு ஆன்மீக திருப்புமுனை என்று சொன்னோம். இந்த திருப்புமுனையை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான சாதனை இருக்கிறது.
அது என்னவென்றால் ஒரு கடிதம் எழுதுவது. சிவனுக்கு ஒரு கடிதம். காகிதத்தில் எழுதுங்கள் அல்லது தொலைபேசியில் நோட்ஸில் எழுதுங்கள். சிவனுக்கு ஒரு கடிதம். இந்த வருஷம் என்ன கஷ்டம் வந்தது என்று சொல்லுங்கள். என்ன உணர்ந்தீர்கள் என்று சொல்லுங்கள். என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். இனி என்ன மாற விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். எழுதி முடித்தவுடன் மனசில் சொல்லுங்கள், சிவா, இந்த கடிதம் உனக்கு என்று. இந்த கடிதம் எழுதும் செயல் மிகவும் சக்தி வாய்ந்தது. எழுதும்போது வலி வெளியே வரும், தெளிவு வரும், என்ன வேண்டும் என்று புரியும். சிவன் அந்த கடிதத்தை படிக்கிறார் என்ற நம்பிக்கை ஒரு ஆறுதல் தரும். இந்த வருஷம் இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றன. ஜூன் 25 டிசம்பர் வரை 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் வேறு விதமாக ஆகட்டும். முதல் 6 மாதங்களில் நடந்தவற்றிலிருந்து கற்றுக்கொண்டோம். இனி அடுத்த 6 மாதங்கள் அந்த பாடங்களோடு வாழ்வோம். சிவனோடு வாழ்வோம். மாறிய மனசோடு வாழ்வோம். ஒரு நதி ஒரு பாறையை சந்திக்கும் போது என்ன நடக்கிறது? நதி நிறுத்துவதில்லை, வேறு திசையில் போகிறது. அந்த வேறு திசையில் புதிய அழகான நிலப்பகுதிகள் இருக்கும். சிவன் தரும் கஷ்டங்கள் அந்த பாறைகள் நம்மை வேறு திசையில் திருப்புகின்றன. அந்த வேறு திசையில் புதிய நல்லவை பார்த்திருக்கின்றன. போங்கள், அந்த திசையில் போங்கள். சிவன் காட்டும் திசையில் போங்கள். வாழ்க்கை அழகாகும். ஒரு கடைசி ஆழமான உண்மை. சிவன் என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு கோவிலில் இருக்கும் சிலையா? ஒரு வேதத்தில் இருக்கும் கடவுளா? இல்லை. சிவன் என்பது ஒரு சக்தி. உங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஆழமான சக்தி. நல்லதை விரும்பும் சக்தி. மாற்றம் நோக்கி ஓடும் சக்தி. அன்பாக வாழ வேண்டும் என்று ஏங்கும் சக்தி. அந்த சக்தியே சிவன். அந்த சக்தியை விழிப்படுத்துவதே ஆன்மீகம். அந்த சக்தியோடு வாழ்வதே சிவ வாழ்க்கை. ஜூன் 25 அந்த சக்தியை விழிப்படுத்துங்கள். தினமும் சிவனை நினைத்து விழிப்படுத்துங்கள். கஷ்டங்களிலிருந்து கற்றுக்கொண்டு விழிப்படுத்துங்கள். யாரையாவது மன்னிப்பதன் மூலம் விழிப்படுத்துங்கள். ஒரு நல்ல செயல் செய்வதன் மூலம் விழிப்படுத்துங்கள். நன்றி சொல்வதன் மூலம் விழிப்படுத்துங்கள். இந்த எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறார். இந்த எல்லாவற்றிலும் வாழ்க்கை மலர்கிறது. ஒரு கடைசி வேண்டுகோள். இந்த வீடியோவை கேட்டு மனசில் ஒரு தீர்மானம் வந்திருக்கிறதா? அந்த தீர்மானத்தை செயல்படுத்துங்கள். இன்றே, தாமதமில்லாமல். சிவன் காத்திருக்கிறார். வாருங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் யாருக்காவது இந்த செய்தி சேரட்டும். சிவன் அவர்களையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை அவர்களிடம் கொண்டு சேருங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை அந்த வீடியோ பார்க்க ஊக்குவிக்கும். அதுவும் ஒரு சேவை, சிவனுக்கு பிடித்த சேவை. இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக்கும். சிவனோடு இணைப்பை இன்னும் வலுவாக்கும். அந்த பயணத்தில் என்னோடு தொடர்ந்து வாருங்கள். ஓம் நம சிவாய. சிவன் உங்களை நேசிக்கிறார். சிவன் உங்களை காக்கிறார். சிவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த மூன்றும் எப்போதும் உண்மை. இந்த மூன்றும் உங்களோடு எப்போதும் இருக்கும். ஜூன் 25 இந்த உண்மைகளோடு வாழுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் நம சிவாய. சிவம். இந்த வருஷம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காக நடந்திருக்கிறது. ஒரு தோல்வி வந்தது, அது ஒரு பாடம். ஒரு உறவு முறிந்தது, அது ஒரு திருப்பம். ஒரு கதவு மூடியது, அது வேறொரு கதவு திறக்கும் முன்னோட்டம். இந்த பார்வையோடு கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். ஒவ்வொரு சம்பவத்திலும் சிவனின் கை தெரியும். ஒவ்வொரு திருப்பத்திலும் அவரின் திட்டம் தெரியும். அந்த திட்டம் நம் திட்டத்தை விட எப்போதும் பெரியது. அந்த பெரிய திட்டத்தை நம்புவதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்வதே சிவ வாழ்க்கை. ஜூன் 25 அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். கஷ்டம் வரும்போது சொல்லுங்கள், சிவா, உன் திட்டம் என்னவென்று தெரியவில்லை, ஆனால் நீ நடத்துகிறாய் என்று நம்புகிறேன் என்று. அந்த நம்பிக்கை மலைகளை நகர்த்தும், தடைகளை விலக்கும், வாழ்க்கையை சீராக்கும். சிவன் அந்த நம்பிக்கைக்கு பதில் தருவார். சரியான நேரத்தில் தருவார். சரியான விதத்தில் தருவார். அவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் சரியானதையே தருவார். சிவனின் அன்பு என்பது நாம் கேட்பதை தருவது மட்டுமல்ல, நமக்கு தேவையானதை தருவது. சில நேரங்களில் நாம் கேட்பதும் தேவையானதும் ஒன்றாக இருக்கும். சில நேரங்களில் வேறாக இருக்கும். சிவன் எப்போதும் தேவையானதை தருவார். கேட்பதை தரவில்லை என்றால் அதன் பொருள் தேவையானது வேறு என்று. அந்த தேவையானதற்காக காத்திருங்கள். வரும், நிச்சயம் வரும். கோவையில் ஒரு இளைஞன், வயது 32, ஒரு குறிப்பிட்ட வேலை வேண்டுமென்று நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்தான். வரவில்லை. ஏமாற்றமாக இருந்தது. சிவன் கேட்கவில்லை என்று நினைத்தான். ஆனால் ஒரு நாள் வேறு ஒரு வேலை வந்தது. அந்த வேலையில் போனான். ஒரு வருடத்தில் புரிந்தது, இந்த வேலையே தனக்கு சரியானது என்று. முன்பு கேட்ட வேலையில் போயிருந்தால் இந்த நல்லது கிடைக்காது என்று. சிவன் கேட்பதை தரவில்லை,
தேவையானதை தந்தார். அது எத்தனை நல்லது என்று. நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கும். கேட்டது கிடைக்கவில்லை, ஆனால் வேறொன்று வந்தது. அது நல்லதாக இருந்தது. பின்னோக்கி பார்க்கும்போது புரிகிறது, சிவன் சரியானதே தந்தார் என்று. இந்த புரிதல் எதிர்காலத்திலும் நம்பிக்கை தரும். கேட்பது கிடைக்காவிட்டாலும் தேவையானது வரும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம், சிவனோடு வாழ்வோம். ஜூன் 25 இப்போது இருக்கிறது, நாளை போய்விடும். ஆனால் இன்று எடுத்த முடிவுகள் தொடரும். இன்று ஆரம்பித்த மாற்றங்கள் தொடரும். இன்று சிவனோடு செய்த ஒப்பந்தம் தொடரும். அந்த தொடர்ச்சியே வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நாளில் ஒரு தொடர்ச்சி ஆரம்பிக்கும். அந்த தொடர்ச்சி வாழ்க்கையை மாற்றும். இன்று ஆரம்பியுங்கள், நாளை தொடருங்கள், மறுநாளும் தொடருங்கள், ஒவ்வொரு நாளும் தொடருங்கள். சிவன் உடனிருக்கிறார், வாழ்க்கை மலரும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவன் உங்களை நேசிக்கிறார், சிவன் உங்களை காக்கிறார், சிவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த மூன்றும் எப்போதும் உண்மை. இந்த மூன்றும் உங்களோடு எப்போதும் இருக்கும். ஜூன் 25 இந்த உண்மைகளோடு வாழுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நம சிவாய. சிவன் என்பது வெறும் ஒரு கோவில் தெய்வம் மட்டுமல்ல. அவர் நம் உள்ளே இருக்கும் ஒரு ஆழமான சக்தி. நல்லதை விரும்பும் சக்தி, மாற்றம் நோக்கி ஓடும் சக்தி, அன்பாக வாழ வேண்டும் என்று ஏங்கும் சக்தி. அந்த சக்தியை வெளிப்படுத்துவதே இந்த வீடியோவின் நோக்கம். இந்த வீடியோ கேட்ட நீங்கள் அந்த சக்தியை உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு சின்ன தீப்பொறி உள்ளே விழுந்திருக்கிறதா? அந்த தீப்பொறியை அணைக்காதீர்கள், வளர விடுங்கள். தினமும் சிவனை நினைத்து வளர விடுங்கள். ஒரு நாள் அந்த தீப்பொறி ஒரு பெரிய ஒளி ஆகும். அந்த ஒளியே சிவன், அந்த ஒளியே நீங்கள். இரண்டும் ஒன்றே. அந்த நாள் வரும். இன்று தொடங்குங்கள். ஜூன் 25 தொடங்குங்கள். சிவன் காத்திருக்கிறார், நீங்கள் வாருங்கள். இந்த வீடியோவை கீழே யாரோடாவது பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் யாருக்காவது இந்த செய்தி சேரட்டும். சிவன் அவர்களையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை அவர்களிடம் கொண்டு சேருங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை அந்த வீடியோ பார்க்க ஊக்குவிக்கும். அதுவும் ஒரு சேவை, சிவனுக்கு பிடித்த சேவை. இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக்கும். சிவனோடு இணைப்பை இன்னும் வலுவாக்கும். அந்த பயணத்தில் என்னோடு தொடர்ந்து வாருங்கள். ஓம் நம சிவாய. சிவன் உங்களை நேசிக்கிறார், சிவன் உங்களை காக்கிறார், சிவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த மூன்றும் எப்போதும் உண்மை. இந்த மூன்றும் உங்களோடு எப்போதும் இருக்கும். ஜூன் 25 இந்த உண்மைகளோடு வாழுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நம சிவாய.